ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆல். நாளைக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் ஃபஸ்ட் எக்ஸாம், போர்டு எக்ஸாம் இருக்குது. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லா எழுதுங்க, நல்லா பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது தமிழில் 1 மார்க்குக்காக நம்ம இலக்கண குறிப்பெல்லாம் படிக்கலாம், சரிங்களா? இதில் 2 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட் பண்புத்தொகை அப்படின்னா என்னென்னா, மை விகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது மறைஞ்சு வர்றது. அதாவது ஒரு எழுத்து பிரிக்கும்போது முதல் நிலை இருக்குங்க இல்லையா, நிலைமொழியில் மை வந்ததுன்னா அதுதான் பண்புத்தொகை. இப்போது எடுத்துக்காட்டாக சொல்லலாம்னா செம்பருதி, செம்மை கூட்டல் பருதி, அப்போ மை வந்திருக்கு பிரிக்கும்போது. அப்போ இது என்னன்னா பண்புத்தொகை. ஓகேங்களா? அடுத்தது செந்தமிழ். இது எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் தமிழ். அதுக்கடுத்து செந்நிறம். அடுத்து 4th வெங்கதிர்னா வெம்மை கூட்டல் கதிர், அப்போ மை மறைஞ்சு வருது, அதனால் பண்புத்தொகை. வெங்குருதினா வெம்மை கூட்டல் குருதின்னு வரும், அப்போ மை வருது இல்லைங்களா? கொடுங்கோல்னா கொடுமை கூட்டல் கோல், புதுப்பெயல்னா புதுமை கூட்டல் பெயல், தொல்நெறினா தொன்மை கூட்டல் நெறி, நன்கலம்னா நன்மை கூட்டல் களம். ஓகேவா? அடுத்து வினைத்தொகைனா இந்த 2 வேர்டு தான் இருக்குது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? வளர்தலம், திருவளர் செல்வன். வேணும்னா நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன், சரிங்களா? இதுக்கு ஷார்ட்கட் சொல்லட்டுமா? வளர் வளர் அப்படின்னு வருது பாருங்கள். வினைனா வளர் வளர், திருவளர் செல்வன்னாலும் சரி, வளர்தலம்னாலும் ரெண்டுமே வினைத்தொகை. அடுத்து உவமை தொகை, ஒரே ஒரு வார்த்தை தான், மலரடி. உவமை தொகை அப்படின்னா மலர் போன்ற அடி, போன்றன்ற எழுத்து மறைந்து வருது. ஓகேவா? இப்போ இதுக்கு ஷார்ட்கட்டாக மலரில் நம்ம மை பூசுகிறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மலர் இருக்கா, அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா மை பூசுகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து அடுக்குத்தொடர். அடுக்குத்தொடர்னால் 2 எழுத்து ஒரே, ஏதோ ஒரு சென்டென்ஸ் சென்டென்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி 2 வார்த்தை வருதுங்க இல்லையா, அது பிரித்தா பொருள் தந்தால் அது அடுக்குத்தொடர். இரட்டை கிளைவுனா அதுமாரி 2 வார்த்தை வருது தான், ஆனால் பிரித்தா பொருள் தராது. சரி, அதுக்கடுத்து உரிச்சொற்றொடர் அப்படின்னா மா மயிலை தடக்கையான். அதுக்கடுத்து உருவகமுக்கு வியர்வை வெள்ளம், எண்ணுமைக்கு அன்பும் அறமும் ஆடலும் பாடலும். சொல்லிசை அளபடைக்கு வளையி ஓர் ஈ, இந்த ஈன்னு முடிஞ்சாலே அது சொல்லிசை அளபடை. ஓகேங்களா? இன்னிசை அளபடைனா அப்படின்ற சவுண்டில் முடிஞ்சாலே அந்த சவுண்டு வரலாம், இல்லைன்னா அது எழுத்தாகவும் வந்துடுது பாருங்கள். சவுண்டை விட இந்த எழுத்தாவே அப்படியே வந்துடும், அதுதான் இன்னிசை அளபடை. அதுக்கடுத்து இடைக்குறை அப்படின்னா ஒரு எழுத்து குறைஞ்சி வரும், ஆனால் அந்த வார்த்தையை நம்ம எப்படி சொல்லுவோன்னா, ஓகே உங்களுக்கு ஏன்னா இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் ஏன் எல்லாத்துக்குமே கொடுக்காம வெறும் சென்டென்ஸ் மட்டும் சொல்லிட்டு வரேன்னா, நான் அப்லோட் பண்ணுறது டைம் ஆகிடுச்சி, ரொம்ப டைம் ஆகிடுச்சி. நீங்கள் இது உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் யூஸாக இருக்கணுன்றதுனால தான் இப்போ கொடுக்குறேன். ஓகேங்களா? அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் வெறும் வேர்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு வரேன். வேணுன்னா சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? அடுத்து இடைக்குறைனா இல்லாத, உளது, உன்னை. இல்லாதன்றதுக்கு இல்லாத என்பதன் இடைகுறை விகாரம், உளது அப்படின்றதுக்கு உள்ளது என்பதன் இடைகுறை விகாரம், உனை என்பது உன்னை என்பதன் இடைகுறை விகாரம். அதுக்கடுத்து பெயரச்சம்னாலே என்ன தெரியும் இல்லையா, ஆ சவுண்டு வரும். சொற்ற திருந்திய. அதுக்கடுத்து ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம்னா பொய்யா முயலா. அடுத்து வினையாளனின் பெயர்னா உயர்ந்தோர் பாதகர் செற்றவர். வினையச்சம்னா சிவந்து சினந்து வெந்து போந்து. தொழிற்பெயர்னாலே மறத்தல், நகை, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, சொல்லுதல், உண்டல், துஞ்சல். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு பேஸ் ஆச்சு. இப்போது அதர்கை இருக்குன்னா ஓர் மீன் ஏவல் பன்மை வினைமுற்று, உண்ணலீர் முன்னிலை பன்மை வினைமுற்று, அம்ம அசைநிலை, உலகு ஆகுப்பெயர், அகன் கடைக்குறை விகாரம், நுந்தை தந்தை என்பதன் மருவு மொழி. நான் உங்களுக்கு இதுக்கான PDF எல்லாம் தரேன், ஒழுங்காக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் இதில் பார்த்தாலும் பார்த்துக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஷீட்ஸ் எல்லாத்தையும் தந்துடுறேன், சரிங்களா? இப்போது புணர்ச்சி விதி பார்க்கலாம், சரிங்களா? நான் புணர்ச்சி விதிக்கு நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போகிறேன். ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாமல் உங்களுக்கு ரூல் தெரிஞ்சிட்டுனா ஓகே, இதில் இருக்கிறது கம்மியாக தான் இருக்குது, அதனால் இதை படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து தான் பப்ளிக் எக்ஸாமுக்கு நாளைக்கு வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தனி யாழி அப்படின்னா இது எப்படி பிரிக்கலாம்?
தனி கூட்டல் ஆழி அப்படின்னு பிரிக்கலாமா? அதாவது இந்த தனி ஈ சவுண்டு வருதா, அப்போது ஈ சவுண்டு வந்தாலே இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ ஐ இந்த 3 சவுண்டு வந்தாலுமே இதுதான் முதல் விதி வந்துடணும். சரிங்களா? ஈ ஐ வழி எவ்வும். தனி யாழின்றது எப்படி பிரிக்கலாம்? தனி குட்டல் யாழி. அதனால் இந்த ரூல் என்னது? ஈ ஐ வழி எவ்வும். ஓகேவா? அப்படி போட்டுட்டு நடுவில் ஈன்றத இருக்குங்க இல்லையா, அடுத்து என்ன எழுதணும்னா, இந்த இழும், ஒரு நிமிஷம், இதில் தனி யாழி இந்த இழும் ஆவும் சேர்ந்து யாவா ஒரு வார்த்தை சேஞ்ச் ஆகுது இல்லையா? அதாவது உடல்னா நிலைமொழி இருக்குது. உங்களுக்கு பெருசாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசை தான், பட் இருந்தாலும் முடியல. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். முன்னாடி இருக்க வேர்டு வந்து, அதாவது இங்கே இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். தனினா என்ன சொல்லுவாங்க? நிலைமொழின்னு சொல்லுவாங்க. இந்த ஆழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து வருமொழின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது நிலைமொழியிலையும் வருமொழியிலையும் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணி இந்த வார்த்தையை சேர்த்து எழும்போது பிரித்தா நம்ம கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த வார்த்தை புதுசாக புணர்றதுக்கு பேர் தான் புணர்ச்சி விதின்றது. ஓகேங்களா? அதுக்கு தான் ரூல் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல ஈ சவுண்ட் வந்தாலே என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம்? ஈ ஐ வழி எவ்வும். அதுக்கப்புறம் இந்த யாவும் இந்த ஆவும் சேர்ந்து, அதாவது ஈயும் ஆவும் சேர்ந்து யாவா புணருது. அப்போ என்ன கிடச்சிரும்? தனி ஆழி. கொஷினில் கொடுத்த வேர்டாக கிடச்சிருமா? அதனால் என்ன விதி யூஸ் பண்ணுறேன்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அதுக்கடுத்து ஒருமையுடன். 2வது கொஷின் போகலாமா? ஒருமை கூட்டல் உடன் பிரித்து எழுதியாச்சா? இது எப்படி பிரிக்கலாம்? ஒருமை, நான் என்ன சொன்னேன்? ஈ ஐ இது 3 சவுண்டு வந்தாலே ஈ ஐ வழி எவ்வும் அந்த ரூல் எழுத சொன்னேன்னா, அப்போ ஒருமை மை சொல்லி பாருங்க, ஐ சவுண்டு வருதா? அப்போது ஈ ஐ வழி எவ்வும். ஓகேவா? இது கூட முன்னாடி இழ் சேர்த்துக்கும் போது இந்த இழும் இந்த ஊவும் சேர்ந்து என்னவா கிடச்சிரும்? யூவாக கிடச்சிரும். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த ரூலை நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ரூல் படிச்சிட்டனாலே ஈஸி தான். பிரித்து எழுதுறது ஒன்றும் இல்லைடா, அந்த ரூல் தெரிஞ்சாலே ஈஸியாக எழுதலாம்டா. அடுத்து ஏழை என அப்படின்னா ஏழை கூட்டல் கூட்டல் என. அப்போ ஏழை எப்படி சவுண்டு வருது? ஐ சவுண்டு வருது. அப்போ என்ன ரூல் வரணும்? ஐ வழி எவ்வும் அந்த ரூல் வரணுமா? போட்டாச்சு. முன்னாடி இழ் சேர்த்துப்போமா? இழ் கூட்டல் ஏ. அப்போ ஏழை என உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்று புணர்ந்தது. ஓகேங்களா? அடுத்தது உன்னை எல்லாம். இது எப்படி உன்னை அல்லால். சாரிடா, டென்ஷனில் எல்லாமே வாய் கொளருது. உன்னை அல்லால். அப்போது எப்படி பிரிக்கலாம்? உன்னை கூட்டல் அல்லால். அப்போது ஐ சவுண்ட் வருதா? அப்போ என்ன வரணும்? ஐ வழி எவ்வும். அப்போது இழ் சேர்ந்துக்கிட்டு இழ் கூட்ட ஆ சேர்ந்தா யா கிடச்சிருமா? அப்போ உன்னை எல்லால் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அதாவது இந்த ரூல் பேஸ் பண்ணி தான் ஐ வழி எவ்வும் வந்தாலே அடுத்த ரூல் என்ன தான்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே தான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இது ஒன்று மட்டும்தான் எக்ஸப்ஷனாக இருக்கும். இந்த பூங்கொடின்றது நான் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக தான் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் வேணுனாலும் பார்த்துக்கலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இது முக்கியமாக இதில் பூம்பூவாய்ன்றதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? எதை பார்த்துக்கணும்? இந்த பூம்பூவாய் ஃபஸ்ட் கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்னது இருக்குது? பூம்பூவாய்னா பூ கூட்டல் பாவாய். பூன்னு இருக்கா? அப்போது பூன்னு வந்தாலே நமக்கு விதி என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? பூ விதி ஞாபகம் வச்சுக்கணும். பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். என்னடா? பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். ஓகேங்களா? இதை ஒரு 2 டைம் சொல்லி பாருங்கள், மைண்டில் செட் ஆகிடும். பூங்கொடின்றது அவ்வளோவா தேவையில்லை, வேணுனாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 3வது ரூல் ஈறுபொதல். ஈறுபொதல்னாலே நம்ம என்ன பார்த்தோம்? மை நடுவில் பிரித்தா மை வந்தாலே என்ன பார்த்தோம்? இலக்கண குறிப்பில் பண்பு தொகைன்னு பார்த்தோம் இல்லையா? அதுபோல் பிரித்தா அங்கே மை வந்துடுச்சுன்னா அது ஈறுபொதல் விதியை பயன்படுத்தலாம். சரிங்களா? அப்போ நன்மொழியை எப்படி பிரிக்கலாம்? நன்மை கூட்டல் மொழி.
அப்போது இந்த மை வந்து என்னதுன்னா கெட்டு, அதாவது மை கெட்டுதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா மை மறைந்தது அப்படின்னு சொல்லி நன்மொழி சேர்ந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நன்மை மொழியை பிரித்து எழுதிக்கணும். நன்மை குட்டல் மொழி, அந்த மை ஈறுபதல் விதிப்படி மை கெட்டது அப்படின்னு எழுதிக்கிட்டு நன்மொழி என புணர்ந்ததுன்னு எழுதிக்கோங்க, போதும். ஓகேங்களா? அடுத்தது செம்பருதி, செம்மை கூட்டல் பருதி. இப்போ பார்த்தோம் இல்லையா, ஈறுபதல் விதிப்படி இந்த மை வந்துட்டுனாலே என்ன ரூல் வந்துடணும்? ஈறுபதல் விதி பார்த்தோமா? அப்போ செம்மை பருதி, மை கெட்டு ஈறுபதல் விதிப்படி செம்பருதி என புணர்ந்தது. ஓகேங்களா? அடுத்த ரூல் ஈறுபொதலும் இனமிகளும் வர ரூல். ஓகேங்களா? இதில் வந்து என்னது, அருங்கானம். இது எப்படி பிரித்து எழுதலாம்? அருமை குட்டல் காணம், மை வந்தாலே என்ன வரணும்? ஈறுபதல். அந்த விதிப்படி மை கெட்டுடுச்சு. அப்போது இனமிகள் அப்படின்னா, இனமிகள்னால் அதுக்கு ஒரு சில வேர்ட்ஸ் இருக்குது. கானா ஞா வரும், அதை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சானா ஞா தான் வரும். இதுதான் இனமிகள், அதாவது அதுக்கான ஒரு பேரிங் லெட்டர்ஸ் மாதிரி. சரிங்களா? அப்போது இங்கே காண வருது, அருங்கானம், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், ஏன்னா டைம் ஆகிடுச்சி. அந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக போகிறது. சரிங்களா? இப்போது அருங்கானம், அருமை குட்டல் காணம், ஈறுபதல் விதின்னு எழுதிட்டு, அப்போ அந்த வேர்ட் வரலை, அதுக்கு வரத்துக்காக இனமிகள் அப்படின்னு ரூல் எழுதிட்டு அருங்கானம் இதெல்லாம் எழுத வேணாண்டா. ஈறுபதல் விதி 1 ஈறுபதல் எழுதி, இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன். உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைனா எழுதி அது தப்பு பண்ணி மார்க் போகிறதுக்கு அதுக்கு எழுதாமலே விட்டுறலாம். ஓகேங்களா? அதாவது ஈறுபொதல் இனமைகள் அதை எழுத வேணாம்னு நான் சொல்லலை. இது கூட என்ற விதிப்படி தோன்றது, தோன்றியது அப்படிலாம் எழுத வேணாம். சரிங்களா? விதி 1ன்னு போட்டு ஈறுபொதல் போட்டுக்கோங்க, விதி 2ன்னு போட்டு இனமைகள். ஈறுபொதலுக்கு மட்டும் உங்களுக்கு தான் புரிஞ்சிச்சு இல்லைங்களா, மை கெட்டது அப்படின்றத எழுதிக்கோங்க. நான் எது எழுதலாம் வேணான்னு சொல்லி நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டே நான் உங்களுக்கு லெட்டர் கொடுக்குறேன், அதாவது ஷீட் கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்து பெருந்தேர்னா பெருமை கூட்டல் தேர். அப்போ ஈறுபொதல் விதிப்படி இங்கே இருக்குது பாருங்கள், இந்த செகண்ட் இதுதான், செகண்ட் ஃபார்மேட்டை தான் நான் ஃபார்ம் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? பெருந்தேர்னா பெருமை கூட்டல் தேர். அப்போ ஈறுபொதல் விதிப்படி மை கெட்டுடுமா? அடுத்து பெருங்கூட்டல் இந்து கூட்டல் தேர். அப்போ இனமிகள் விதிப்படி நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த பேரிங் லெட்டர்ஸு இத்துன்னு வந்தால் இந்து தான் முன்னாடி கண்டிப்பாக வரணும், அதனால் பெருந்தேர்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? அதுக்கடுத்து இது ஒருத்தவன் மட்டும்தான் இருக்கிறான், இந்த செந்தமிழே முன்னின்ற மெய் தெரிதல். இது வேறு எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஈறுபொதல் வந்தாலே முன்னின்ற மெய் தெரிதல். இப்போ ஐ வழி எவ்வும் வந்தாலே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே பார்த்தோம் இல்லையா, அது போல் இதுலேயும் ஈறுபொதல் வந்தால் மட்டும்தான் இந்த முன்னின்ற மெய் தெரிதல் வரும். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜஸ்ட் ஷார்ட்கட் தான் இது. வெங்கதிரை எப்படி எழுதலாம்? வெம்மை குட்டல் கதிர், அந்த மை கெட்டிடும். அப்போ ஈறுபொதல் விதிப்படி முன்னின்ற மெய் திரிதல். அப்போ வெங்கடல், அதாவது அந்த முன்னாடி இருக்க மெய் இருக்குது பார்த்தீங்களா, அது திரிஞ்சு ஒரு, அதாவது இம்மு வந்து அதாவது திரிகிறதுன்னா என்னென்னா ஒரு எழுத்துலேருந்து வேறு எழுத்தாகவே மாறுறது. இப்போ வெம் அப்படின்னு தானே பிரிப்போம். அப்போ பிரிக்கும் போது இம்முன்றது என்னவா மாறும்? இங்கா மாறுது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெம்முன்றது இங்கா மாறும். ஓகேங்களா? அப்போது வெம் கடல் அப்படின்னு வருமா? சாரி, வெங்கதிர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ரூல் வந்து என்னது? ஈறுபொதல் விதிப்படி மை கெட்டது, முன்னின்ற மெய் திரிதல் என்ற விதிப்படி இங்காக ஆகி வெங்கதிர் என புணர்ந்தது அப்படிலாம் எழுத வேணாம். முன்னின்ற மெய் திரிதல் அப்படின்னு எழுதி வெங்கதிர் என புணர்ந்தது மட்டும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வேணாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு செந்தமிழே எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் தமிழே. அப்போ எப்படி? ஈறுபொதல் விதி. ஓகேவா? மையின் பிரிச்சும் போது மையின் வந்துட்டாலே என்னடா? ஈறுபொதல் தான். அப்போது மை எனக்கு கிட்டது, அதுக்கப்புறம் முன்னின்ற மெய்த்திரிதல். இதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள், இந்த செகண்ட் ஃபார்மேட்டில் எழுதலாம் சிம்பிளாக. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் நீங்கள் டீட்டெயிலாக எழுதுறதுனாலும் எழுதலாம், இல்லைனா செகண்ட் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். அதுக்கடுத்து ஈறுபொதலும் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும், அந்த ரூல். ஓகேவா? ஈறுபொதல் விதிப்படி ஃபஸ்ட்டு புதுப்பெயலை
புதுமை கூட்டல் பெயல். அப்போது ஈறுபதல் விதிப்படி என்ன வந்துடும்? மை கெட்டுடுச்சு. என்னடா எல்லாருமே ஈறுபதல் இருக்கா, உங்களுக்கு தான் சந்தோஷம்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா எல்லா வேர்டும் வந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக பிரிச்சிடலாம் இல்லைங்களா? அப்போது ஈறுபதல் விதிப்படி என்ன கெட்டது? மை கெட்டது. அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? புது கூட்டல் பெயல்னு கிடைக்கும். ஆமாவா? இயல்பினும் விதியினும் என்ற உயிர் முன் காசா தாபா மிகும். அதாவது என்னன்னா, இயல்புனானது அதோட நேச்சுரலாக இருந்தாலும் சரி, இது ஒரு ரூலாக இருந்தாலும் சரி, அந்த உயிர் எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அது கூட அதுக்கு முன்னாடி காசா தாபா அப்படின்ற அந்த எழுத்து, அதாவது கா ச த ப இந்த எழுத்தெல்லாம் முன்னாடி வரும் அப்படின்றதுனால இப்போ தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ரூலு இயல்பினும் விதியினும். சிம்பிள், ஒரே ஒரு ரூல் தான், ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தோமா, இக்கு போட்டனாலே இந்த வார்த்தை பிரிச்சுனாலே இது வந்துருமா? அப்போ தலைக்கோள்னா தலைக்குட்டல் கோல், இயல்பினும் விதியினும் என்ற உயிர் முன் கசாதபா மிகும், தலைக்கோள் என புணர்ந்தது, அது போதும். ஓகேங்களா? அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. புகழ் எண்ணினா எப்படி பிரிக்கலாம்? புகழ் கூட்டல் எண்ணின் அப்படின்னு பிரிக்கலாமா? அப்போது இந்த இழும் இந்த ஏவும் சேர்ந்து என்ன கிடைக்கும்? இழேவா மாறும். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. நம்ம முன்னாடி நான் சொல்லி கொடுத்தோம்னா. அடுத்து வானம் எல்லாம் எப்படி பிரிக்கலாம்? வானம் கூட்டல் எல்லாம். அப்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி வானம் எல்லாம் என புணர்ந்தது. ஓகேவா? அடுத்தது தனிக்குறியில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். உடல் மேல் உயிர் வந்து இது ரெண்டுமே வரும். சரிங்களா? இது ஒரு 3 தான் இருக்குது, பார்த்துடலாமா? முன்னுடைனா முன் குட்டல் உடை. முன் குட்டல் இன் குட்டல் உடை. அதாவது தனி ஒரு குறியில் எழுத்துருக்கா, மூ இருக்கா, இது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த சென்டென்ஸை நீங்கள் மறந்துடக்கூடாது, அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முன்னுன்னு இருக்கா, தனி குறியில் கூட ஒரு ஒட்டு எழுத்து வந்திருக்குங்க இல்லையா, அதனால் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், வருமொழியில் உயிர் எழுத்து வந்திருக்கா. அப்போ என்ன விதி வரணும்? தனி குறியில் முன். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த எழுத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இப்படி படிங்க, சரிங்களா? தனி குறியில் முன் ஒற்று எழுத்து இருக்கா. ஆமாம். அடுத்து உயிர் வரி என்னது? உயிர் எழுத்து வரும்போது அது 2 எழுத்துனாவும் இரட்டிப்பாகும். அதாவது இந்த முன்னுன்னு இருக்குது, இன்னு, அப்போ மூன்றது குறில் எழுத்தா, இன்னுன்றது மெய் எழுத்தா, ஒற்று, அதாவது ஒற்று எழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கடுத்து உடைன்றது உயிர் எழுத்து. அப்போ இந்த மாதிரி வந்ததுன்னா இது ஒரு ரூல், சரிங்களா? அப்போ இன்னுன்றத 2 டைமாக ஆகும். அப்போ முன் உடை அப்படின்னு வரும். அப்போ இந்த இன்னும் ஊவும் சேர்ந்து நூவாக கிடச்சிரும். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்னு பார்ப்போமா? அந்த விதிப்படி முன்னுடை என புணர்ந்தது. அடுத்து செல்லிடத்து உள்ளொன்று பார்த்துக்கோங்க, எல்லாமே இதே ஃபார்மேட் தான். அதுக்கடுத்து உயிர்வரி நுக்குரல் மெய் விட்டு ஓடும். இது எப்படின்னா ஆங்கவற்றுள், ஆங்கு கூட்டல் அவற்றுள். அப்போது ஆங்கு கூட்டல் அவற்றுள் பிரிச்சாச்சா? உயிர்வரி நுக்குரல் மெய் விட்டு ஓடும். உயிர் வருது, அந்த குரல் வந்து இருந்ததுன்னா அந்த மெய் வந்து விட்டுட்டு ஓடிடும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த ஊ கெட்டு போயிட்டு என்ன கிடைக்கும்? இந்த இக்கு கூட்டல் ஆ சேர்ந்து காவா கிடைக்கும். அப்போ ஆங்கவற்றுள் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அதே தான் அடுத்த கொஸ்டினுக்கும் ஏவது ஆயினும் பார்த்துக்கோங்க. அடுத்து மவ்வீறு ஒற்றெழுந்து உயிர் ஒப்பவும் இனநிறை. இது ஒன்று மட்டும்தான் இருக்குது இந்த ரூலில், வித்தியாசமான ரூல். ஓகேவா? இது உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினுமே சரி. ஆமாம் தானே? இது உங்களுக்கு புக் பேக் தான். மவ்வீறு ஒற்றழிந்து உயிர் ஒப்பவும் இனநிறை எப்படி பிரிக்கலாம்? இனம் குட்டல் நிறை. அதுக்கடுத்து அவ்வளோதான், அந்த ரூல் மட்டும் எழுதிட்டு இனம் குட்டல் நிறை, அந்த மவ்வீறு ஒற்றெழுந்து உயிர் ஒப்பவும் எழுதிட்டு இனநிறை என்ன புணர்ந்தது எழுதினாலே போதும். ஓகேவா? அதுக்கடுத்து பகுப்பதம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இலக்கண குறிப்பு பார்த்துருக்கோம், அடுத்து புணர்ச்சி பார்த்துருக்கோம், அதுக்கடுத்து பகுப்பதம். கண்டிப்பாக இலக்கண பகுப்பதத்துலேருந்தும் புணர்ச்சி விதியிலேருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். நீங்கள் அந்த 7x14 அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இதெல்லாம் பிரித்து உங்களுக்கு அர்த்தம் தெரியும்னு சொல்லி தான் அப்படியே இருக்குது. உங்களுக்கு மீனிங்கில் எனக்கு தெரியுமா? இல்லை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இது எல்லாமே ஒரே ஃபார்மேட் தான்டா, அதனால தான் உங்களுக்கு வந்து அப்படியே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா ஃபாஸ்ட்டாக பார்க்கும்போது ஈஸியாக பார்த்துடலாம் இல்லைங்களா? நான் உங்களுக்கு இந்த ஷீட் தரேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் தப்பு பண்ணுறது டார்க் ஏரியா மட்டும் நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஒரு நிமிஷம், நான் எது நீங்கள் தப்பு பண்ணுவீங்க அப்படின்றத நான் பார்த்துட்டு வரேன்.
இந்த உயர்ந்தோர் மேபி பிரிக்க தப்பு பண்ணலாம். ஏன்னா பிரிக்கிற எழுத்துலே தப்பு பண்ணிட்டோன்னா நமக்கு ஃபுல்லாகவே அடிச்சு விட்ருவாங்க, வேறு எதுலேயும் பார்க்க மாட்டாங்க. அமர்ந்தனன், நான் டிக் போடுறத ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே தான் பார்க்கணும், நான் இல்லைன்னு சொல்ல. இது ரொம்ப டார்க் ஏரியா, ரொம்ப முக்கியமாக அப்படின்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து தந்தனன், ஏன்னா இது எல்லாத்துலேயுமே மிஸ்டேக் பண்ணுவீங்க, கண்டிப்பாக பண்ணுவீங்க. அடுத்து இது கூட ஈஸியாக பிரிச்சிருவீங்க. விம்முகின்ற மேபி சாய்ப்பான், பேசுவார். என்னடா எல்லாத்தையுமே குடிக்கிறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே கண்டிப்பாக பிரிக்கிறதுல தப்பாயிடுச்சுன்னா ஃபுல்லாகவே தப்புடா, அதனால தான், சரிங்களா? ஸோ எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது ஈன்னு வந்தாலே வினையெச்ச விகுதி, அதில் இருந்து பிரித்து எழுதினாலே போதும். சிம்பிளாக ஒரே வார்த்தை தான் முடிஞ்சிடும் எல்லாமே இதில். இல்லைன்னா அதில் நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் கொடுக்குறேன், அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிறீங்களா? கடைசி 2 இருக்குது பாருங்கள், வெகுளியும் மருட்கையும் தப்பு பண்ணுவீங்க. பகுப்பதம் பார்த்துட்டு கலை சொல்லாக்கம் பாருங்கள், ஓகேங்களா? வீடியோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இதை நல்லா படிச்சுக்கோங்க. பாய். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் கைஸ்.